ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல், அண்ணன் டிடிவி தினகரன் இல்லாமல், சின்னம்மா தலைமை இல்லாமல் என்டிஏ கூட்டணி யாரை கூட்டணி வைத்தாலும், அது எத்தனை இதர கட்சிகளை கூட்டணி வைத்தாலும் தமிழகத்திலே மண்ணெடுக்க முடியாது என்பதை உங்கள் சேனல் வாயிலாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போல இந்த என்டிஏ கூட்டணி தலைமைக்கும் நான் கூற விரும்புகிறேன். வேற எதுவும் இல்லை. நாங்க அதிமுகவினோட கடைக்கோடி தொண்டை, கள நிலவரங்கள் எங்களுக்கு தெரியும். அதனால எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய குடும்பம் ஒற்றுமையா இருந்தாலே போதுமானது. எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தான் பெரிய ஆளுன்னு 11 தோல்வியை தழுவி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்டு புத்தி வரல இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆனா என்டிஏ கூட்டணியில அவரு சேர்ந்த உடனே ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது, தினகரன் உள்ள வரக்கூடாது, சின்னம்மா உள்ள வரக்கூடாது, நான் ஜெயிச்சிருவேன். இதுக்கு முன்னாடி போன நாடாளுமன்ற தேர்தல், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கு முன்னாடி இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெறுவதற்கு திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனது மகனை வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட யுத்திகளை கையில் எடுத்து வெற்றி பெற்றார். அது உலகறிஞ்ச விஷயம். எல்லா இடத்திலும் தோல்வி. அப்படின்ற போது தினகரனை புறந்தள்ளிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு புறந்தள்ளிட்டு அண்ணா அம்மையார் சசிகலா அம்மையாவை புறந்தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமியும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைச்சரா என்பதெல்லாம் ஒரு பகல் கனவு தான் சொல்லுது. பகல் கனவு.